ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வாக்கினை பொறுமையாக முழுவதுமாக கேட்கக்கூடிய என் குழந்தைகள் அனைவருக்கும் வெள்ளிக்கிழமை உன்னுடைய பண பிரச்சனைகள் அனைத்தும் முடிய போகின்றது. அது மட்டுமல்ல, உன் உறவினால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மனதளவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் காலமும் வந்துவிட்டது. வரும் வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லத்தை தேடி வந்து உனக்கு நினைத்த பல விஷயங்களையும் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்தும் உன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்து கொடுக்கப் போகிறேன். அதன் காரணமாக நீ ஒரு விஷயத்தை செய்துவிட வேண்டும். இப்போது இந்த பதிவினை கேட்கும் பொழுது உன்னுடைய பக்கத்தில் யாரும் இல்லாமல் அமைதியான ஒரு இடத்தில் இருந்து இதை முழுவதுமாக நீ பொறுமையாக கேட்க வேண்டும். உன் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய மனதில் சில குழப்பங்களை ஏற்படுத்தி விடுவார்கள். இவையெல்லாம் எங்கே நடக்கப் போகின்றது, இது எல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கையை துரத்த வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால் தான் சொல்லுகின்றேன், இந்த வாக்கினை நீ தனிமையில் அமர்ந்து பொறுமையாக கேட்டுவிடு. அவ்வாறு கண்களை மூடி அமைதியாக நீ கேட்டுவிட்டால் இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும். உன் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது என்றெல்லாம் நீ கவலைப்பட்டிருக்கின்றாய். நான் நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக நடந்து கொள்கிறேன், நியாயமான முறையில் எல்லோரிடத்திலும் பேசுகிறேன். ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இந்த துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், தடைகள் எல்லாம் வருகிறது? என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி சோதனை காலமாகவே இருக்கிறதே? என் தாயே, எனக்காக ஒரு விஷயம் சொல்லுங்கள். இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டீர்களா என்று என்னிடத்தில் வேதனையோடு கூறினாய் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வேதனைகளை எல்லாம் மாற்ற வேண்டும், உன் கஷ்டத்தை எல்லாம் போக்க வேண்டும், உனக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் வாராகிய தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒரு சிலர் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அதிகரிக்க வேண்டும் என்று பல சோதனைகளை உனக்கு கொடுக்கின்றார்கள். ஆறுதல் கூறுவதாக நினைத்து சில வார்த்தைகளை பேசினாலும் கூட அது உன்னுடைய மனதை மேலும் தான் நோகடிக்க செய்கிறதே தவிர உனக்கு ஆறுதல் செய்வது கிடையாது. இப்படி யாராவது செய்வார்களா என்று உன்னை பற்றியே குறைகள் சொல்லி புறம் பேசி உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, உன்னை அதிகமாக அலட்சியம் செய்து கொண்டும் இருக்கின்றார்கள். அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் பயப்படக்கூடாது. பேசுபவர்கள் எப்போதும் எதையும் பேசிக்கொண்டுதான் இருப்பார்கள். நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்து வரும்போது அவர்கள் பேசிய பேச்சுக்கும் அவர்கள் பார்த்த பார்வைக்கும் தக்க பதிலடியை நான் கொடுப்பேன். உன் தாயானவள் உன்னோடு இருக்கும்போது உன்னை உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படும் போது யார் தடுத்தாலும் இனிமேல் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது. மற்ற மனிதர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் பற்றி நீ கவலைப்படாதே. உன்னை பற்றி புறம் பேசுபவர்களை பற்றி அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் உன் மனதிற்குள் கொண்டு செல்லாதே. எப்போதும் எதை பற்றியும் கவனத்தில் கொள்ளவே கூடாது. புறம் பேசுபவர்கள் என்ன பேசினாலும் சரி, அதை அப்படியே விட்டுவிடு. அதை பற்றி கொஞ்சம் கூட சிந்தனை செய்யவோ அதை பற்றி கவலைப்படவோ கூடாது. உன்னிடத்தில் உன் தாயானவள் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்லிக் கொள்கின்றேன். அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய வேலை என்ன செல்லமே, அதை நீ செய்து கொண்டே இரு. உன் தாய் சொல்லுவதை தட்டாமல் நீ கேட்க வேண்டும். உன் இல்லத்திலும் அதை நீ செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையிலும் அதை நீ உறுதியாக கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். உன் வாழ்க்கையானது உயர்ந்த நிலையை அடையும். நீ நினைத்த வெற்றியை இந்த பிறவியிலேயே அடைய முடியும். உன் தாயானவள் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். உன் வாராகிய தாயானவள் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு இது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமானது நடக்கப் போகின்றது. இதுவரை உனக்கு வைத்த அத்தனை சோதனைகளிலும் நீ மீண்டு வந்து விட்டாய். இப்போது உண்மையான உறவு எது, போலியான உறவு எது, யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், யார் உனக்கு நல்லது செய்கிறார்கள், யார் உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என்றெல்லாம் நீ புரிந்து கொண்டு விட்டாய். நன்றி கெட்ட மனிதர்கள் யார் என்றும் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? இப்போது உன்னை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் புரிந்து கொண்டாய் அல்லவா? இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ செய்துவிட்டால் போதும். இந்த சோதனை காலத்திலிருந்தும் வேதனை காலத்திலிருந்து
காலத்திலிருந்தும் எல்லாம் நீ உனக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய காலமாக இனிமேல் அனைத்துமே மாறிவிடும். உன் வாராகி தாயானவள் சொல்லுவதை உடனடியாக செய்துவிடு. வெள்ளிக்கிழமை உனக்கான பணப்பிரச்சனை மனப்பிரச்சனைகள் அனைத்தும் அடியோடு அழிந்து உனக்கு வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றமானது வரப்போகின்றது. பொருளாதார முன்னேற்றத்தை நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் இல்லம் தேடி நானே வருவேன். நானே உன் இல்லம் தேடி வந்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எல்லாமே நீ மாறிவிடும் என்பதை நீ மறந்து விடாதே. வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று உன் இல்லம் தேடி நான் வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நான் மாற்றி விடுவேன். உன்னுடைய பேச்சிலேயே புது மாற்றம் தெரியும். உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர வேண்டுமானால் நான் சொன்னபடி நீ வழிபட வேண்டும். உன் வாராகி தாயானவள் சொன்னபடி நீ செய்துவிட்டால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வருமானம் உனக்கு போதுமானதாக இருப்பது இல்லை. செலவுகள் மட்டுமே அதிகரித்து கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் அத்தியாவசியத்திற்காக செலவு செய்வதை விட ஆடம்பரமான விஷயங்களுக்குத்தான் நிறைய செலவுகள் செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கே பண பிரச்சனை இருக்கும்போது மற்றவர்களுக்கு கடனாகவும் கொடுப்பது தவறு அல்லவா? உன்னிடத்தில் உள்ள பணத்தை நீ மற்றவர்களுக்கு கொடுத்தால் அது பரவாயில்லை. ஆனால் மற்றவர்களிடத்தில் இருந்து கடனாக வாங்கி இன்னொருவருக்கு கொடுப்பது மிகப்பெரிய தவறு என்பதை நீ உணர்ந்து கொள்ளவில்லை. இன்றைய காலகட்டத்தில் யாருமே செய்த உதவிகளை எல்லாம் உண்மையாக நினைத்து பார்ப்பது கிடையாது. செய்த நன்றிகளை எல்லாம் மறந்துவிட்டு உதவி செய்த நபர்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நேரங்களில் நீ நல்ல மனதுடன் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாய். ஆனால் உன்னிடத்திலே உதவிகளை பெற்றவர்கள் அப்படிப்பட்ட மனநிலையில் இல்லை. எப்படியோ அவர்கள் மூலமாக அந்த உதவியை பெற்றுவிட்டோம், இனி உனக்கு என்ன எனக்கு என்ன என்று காட்டிக்கொள்கிறார்கள். எப்படியோ உன்னை அந்த விஷயத்தில் சிக்க வைத்துவிட்டு அவர்கள் தப்பித்து விடலாம் என்று எண்ணி இப்போது அதை நிறைவேற்றியும் விட்டார்கள். நீ யோசிக்காமல் செய்த ஒரு விஷயத்தினால் இப்போது உன்னுடைய குடும்பத்திலும் தேவையற்ற மனக்குழப்பங்களும் கசப்புகளும் ஏற்பட்டுவிட்டது. தேவையில்லாமல் உன்னுடைய குடும்பத்திலும் குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையை இப்போது போராட்டக்களமாக மாறி இருக்கிறது. சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். இதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று தேடிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கஷ்ட காலம் முடியப் போகின்றது. நான் உன்னிடத்தில் கூறுவதால் உன் அம்மாவை நீ அலட்சியம் செய்து விடாதே. என்னை முழுமையாக நம்பி சரணடைந்த பின்பு வாழ்க்கையில் யாருமே தோல்வியை சந்தித்ததே கிடையாது. நீ என்னை நம்ப வேண்டும். உனக்கு வெற்றி மட்டும் கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு இப்போது நல்ல காலம் பிறந்திருக்கின்றது. உன் காத்திருப்புக்கும் கண்ணீருக்கும் முடிவு காலம் வந்துவிட்டது. உன் வாராகி தாய் அனவளை நம்பிக்கையோடு முழு மனதோடு வேண்டிக் கொண்டு நீ தினந்தோறும் என்னை வழிபட்டால் உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். இதில் எந்த ஒரு துன்பத்திற்கோ துயரத்திற்கோ உனக்கு வழியே இருக்காது. உன் வாழ்க்கையில் நீ பட்ட எல்லா கஷ்டங்களுக்கும் உனக்கு நான் முடிவினை கொடுக்கப் போகின்றேன். இதுவரை நடந்த அத்தனை துன்பங்களும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ எப்போதும் அமைதியாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கு முழு காரணமும் நீ எப்போதும் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை பற்றி எண்ணிக்கொண்டே இருப்பதுதான். உன் மனதை எப்போதும் அமைதியாக வைத்துக்கொள். உனக்கு பிடிக்காதவற்றை ஒருபோதும் நினைக்க வேண்டாம். பிறரிடத்திலே வாக்குவாதத்தில் ஈடுபடவும் வேண்டாம். தேவையில்லாத விமர்சனங்கள் செய்வதையும் விட்டுவிட வேண்டும். அது மட்டுமில்லை செல்லமே, நீ சாதாரணமாக பேசுகின்ற வார்த்தைகளை கூட மற்றவர்கள் உன் மீது வீண் பழியை சுமத்தும் அளவிற்கு வேறு விதமாக அதை திரித்து விடுகிறார்கள். உன்னிடத்திலே கோபம் வரும்போது அந்த கோபத்தை வெளிக்காட்டாமல் அமைதியாக இரு. மேலும் மேலும் அது பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறிவிடுமே தவிர அந்த சூழ்நிலையை மாற்றிவிடாது. அதனால் தான் சொல்லுகின்றேன், உன் வாழ்க்கையில் இது போல ஒரு துன்பம் இனிமேல் வராமல் இருக்க வேண்டுமானால் உன்னுடைய மனமானது பக்குவப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்கள் கடந்து சென்று கொண்டுதான் இருக்கின்றது. அவற்றிலிருந்து நீ நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி வாழ வேண்டும் என்று பழகி கொண்டால் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உன்னுடைய வளர்ச்சியானது இருக்கும். நீ உயரத்தில் இருக்கப் போகின்றாய். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்கவில்லையே என்றெல்லாம் வருந்தாதே. நீ ஆசைப்பட்டதை விடவே பல மடங்கு நன்மையை உனக்கு நான் பெற்று தருவேன். உன் வாராகி தாயானவள் உன்னோடு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கலங்கக்கூடாது. என் ஆசீர்வாதத்தால் உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்துமே சரியான நேரத்தில் கிடைக்கும். நான் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். என்னை நம்பிக்கையோடு தொடர்ந்து வா. உன் வாழ்க்கையில் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும்.
கிடைக்கும். உனக்கு வெற்றி மேல் வெற்றி வரும்.